இன்னைக்கு காலையில் ஃபோனை போட்டு உடச்சிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோன் கால் என்னை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிடுச்சு. அப்படியே பக 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 பகன்னு ஒரு கோவம், உடம்புலலாம் ஒரே அப்படியே ஃபயரு, செம்ம எரிச்சல். அதை எப்படி சரி பண்ணேன், அதுக்கு பேர் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இட் இஸ் கால்ட் co-regulation. அது என்னங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, so this is Dr. Divya Prathipa, your somatic trauma informed abuse recovery coach. நம்ம சேனல்ல ட்ராமா பத்தி, நார்சிசம் பத்தி, ரெக்கவரி பத்தி, ஹீலிங் பத்தி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி ஒரு வீடியோ அண்ட் ஒன்ஸ் இன் அ வீக் நான் லைவ் வரேன். லாஸ்ட் வீக் மிஸ் ஆயிடுச்சு, ஐ எம் வெரி வெரி சாரி. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த லைவை பண்ணிடலாம். ஓகே, யா, நைஸ் ஐடியா. ஸோ ஓகே, இது நான் இதில் சொல்கிறேன் லைவ்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் லைவ் வரேன் அண்ட் உங்களோட கொஷின்ஸ்க்கெல்லாம் நான் அங்கே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே தான் ஜென்ரலி பண்ணுறேன். அண்ட் ஷார்ட்ஸ் போடுறேன். ஒரு வீடியோவோட எண்ட்லேயும் ஒரு முக்கியமான பாடி பேஸ்ட் எக்ஸசைஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'm planning to have set a goal, plan இல்லை, set a goal of 10,000 subscribers, okay, by the end of this year. அது எனக்கு வேணும்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நான் சும்மா கேட்கல, நிறைய லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் போடுறேன் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய. ஸோ ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ கம்மிங் டு திஸ் வீடியோ, co-regulation பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஃபோன் காலில் செம்மையாக இரிட்டேட் ஆகிடுச்சு. எனக்கு அப்படியே கோவம், இங்கே நடக்கிறேன் அங்கே நடக்கிறேன். யூஸ்வலாக இன்னொரு டெக்னிக், ஆக்சுவலாக இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிற டெக்னிக் தான் நான் ட்ரை பண்ணது. ஓகே, ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு வாக் ஃபாஸ்ட், டொப்புன்னு காலை வச்சு பார்க்குறேன், சத்தமாக பேசி பார்க்குறேன், எனக்கு சரியாகவே இல்லை. ஓகே, ஸோ என் பையன் அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக. இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துருந்தான். நான் போய், தம்பி ஐ நீட் அ ஹக், என்னை கட்டி பிடிச்சிக்கோ அப்படி சொன்னேன். அவன் கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்து, நான் என்ன பண்ணேன், கிடுகிடுன்னு போய் நேராக போய் கட்டி பிடிச்சிட்டேன். ஆனால் அவன் ஒன்றுமே ரெஸ்பாண்டே பண்ணல, அப்படியே நின்றுட்டு இருந்தான். கையெல்லாம் தூக்கி என்ன திருப்பிலாம் கட்டி. பட் நான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா, மெதுவா ஐயா அப்படியே என்னை கட்டி பிடிச்சி இப்படி தட்டி கொடுத்தாரு பாருங்க. அந்த செகண்ட் அப்படியே புஸ்ஸுன்னு எல்லா ஃபீலிங்கும் எனக்கு ஒரு செகண்ட்ல கீழே போயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் co-regulation. அதாவது ஏன் நர்வஸ் சிஸ்டம் படப்படன்னு டென்ஷனாக அந்த சிம்பத்தட்டிக்ல இருந்தது, சரியான சிம்பத்தட்டிக். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட பையனோட நர்வஸ் சிஸ்டம் காமா ரெகுலேட்டடா பொறுமையா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தான். ஸோ நான் போய் அவனை ஹக் பண்ணதுல இந்த கட்டிப்பிடி வைத்தியம்னு கமல் ஒரு படத்துல சொல்லியிருப்பாருல்ல, அந்த விஷயம்தான். ஸோ கட்டி பிடிச்சோடனே அவன் ஃபர்ஸ்ட் கட்டிப்பிடிக்காதப்போ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. சரி, ஐயோ பாவம் அம்மா அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டான். ஸோ அவனோட நர்வஸ் சிஸ்டம் என்னோட நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேட் பண்ணிடுச்சு. ஒரு செகண்ட்ல அப்படியே சர்ன்னு ரெகுலேட் ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் கால்ட் co-regulation. இந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இதுதான பெரிய ப்ராப்ளம். அவங்க நர்வஸ் சிஸ்டம் எப்பவுமே ஒரு கேஸ்லயே தான் இருக்கும். ஓகே, நம்மளால அவங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஆனா கனெக்டே ஆகாது. நம்மளால அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் வச்சு ரெகுலேட் பண்ணவே முடியாது. அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரு ஆங்ஷியஸாகவும் சிம்பத்தட்டிக்லயே இருந்துட்டே இருப்போம் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது. ஸோ இந்த co-regulation எப்படி நம்ம கொண்டு வர முடியும், நம்ம எவ்ரிடே லைஃப்ல நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல co-regulated பர்சன் இருக்காங்கன்னா ஜஸ்ட் கோ சிட் வித் தெம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். லெட் தெம் பி தேர், லெட் யூ பி தேர், அவ்வளவுதான். அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், நீங்க பாட்டுக்கு இருங்க. அப்படியே கொஞ்சமா உடனே நீங்க பாருங்க, எதையுமே டக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. ஓகே, கொஞ்ச நேரம் அவங்களோட அப்படியே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட காம் நர்வஸ் சிஸ்டம் உங்களை காம் பண்ணிடும். இது ஒரு கிளைண்ட் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க. நான் சில எக்ஸசைசஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதே எக்ஸசைஸை நான் யூடியூப்லலாம் பார்த்து நான் தனியாக ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா இப்போ ஏன் ஆச்சு அப்படின்னா, நான் அங்கே இருந்தேன் கூட. ஸோ என்னோட நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் காமான நர்வஸ் சிஸ்டம் அவங்களோட நர்வஸ் சிஸ்டமையும் காம் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஜஸ்ட் சிட் வித் தெம் அப்படிங்கிறது. செகண்ட் ஜஸ்ட் லுக் அட் தியர் ஐஸ்.
அவ்வளவுதான். என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, இது சரியா, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு தாட் ப்ராசஸும் இல்லாம ஜஸ்ட், ஆனா இதை வந்து யார் கூட பண்ணணும், காமா இருக்கிறவங்களோட தான் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் லுக் அட் தெம், அவ்வளவுதான். இது செகண்ட். மூணாவது, ஜஸ்ட் ஃபாலோ தியர் பிரீதிங் பேட்டர்ன். ஓகே, அவங்க எந்த பேஸ்ல பிரீத் பண்றாங்களோ அதே பேஸ்ல, இப்ப என் கூட இருக்கும்போது என் பேஸ்ல பிரீத் பண்ணி பாருங்க, நல்லா காம் ஆகும். அப்புறம் முடிஞ்சா 2 பேரும் எழுந்து நடங்க, மெதுவா ஒரே பேஸ்ல, ஸ்லோவா, அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே, ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டே மெதுவா நடந்தீங்க அந்த பேஸ்லனா, அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நான் சொன்னேன்ல ஹக். ஓகே, அந்த ஹக் வந்து என் பையங்க தான் போய் கட்டி பிடிச்சிட்டேன். உங்களால அந்த மாதிரி கட்டிப்பிடிக்க முடியாத பர்சன் உங்களுக்கு சூத்னஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஜென்டில் டச், டேப் ஆன் யுவர் ஹெட், ஓகே, பேட் ஆன் யுவர் பேக், இது எல்லாமே உங்களுக்கு காம் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். So these are the 5 ways. Just be with them, look into their eyes, breathe with them, walk with them. Just a small touch can help you regulate your nervous system. ஓகே, கோரெகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அதுக்கு வந்து ஒரு நல்ல காம் பர்சன் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்மள காம் பண்ணிக்கலாம். என் பையன் எனக்கு கிடைச்ச மாதிரி. ஓகே, கிட்ஸ் ஆர் வண்டர்ஃபுல் இன் திஸ் ஹெல்பிங் அஸ் காம் டவுன். ஓகே, நெக்ஸ்ட், அதனால இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியா காம் டவுன் ஆகும். ஓகே, எனக்கு வந்து திஸ் இஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு டீச்சர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கமிங் லாஸ்ட் வந்துட்டோமா, லாஸ்ட் வந்துட்டாலே என்ன, எக்ஸசைஸ். ஸோ இது வந்து கம்ப்ளீஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, இல்ல இன்கம்ப்ளீட் ஆக்ஷன் கம்ப்ளீஷன், கரெக்டா? அதான் அந்த இந்த எக்ஸசைஸ் பேரு. அதுதான். இப்போ ஒரு ட்ராமாட்டிக் ஈவெண்ட் நடக்கும்போது நமக்கெல்லாம் இந்த க்ளோஷர் இதை சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். எனக்கு ஒரு க்ளோஷர் வேணும், எனக்கு ஒரு க்ளோஷர் வேணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அவனை பிடிச்சி பலார்னு அறணும் போல இருக்கு எனக்கு, அவன் மேல அவ்வளோ அப்படியே குத்தணும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் லைஃப்ல. ஓகே, ரொம்ப அந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருந்திருக்காது. நம்மளால நம்ம நினைச்சதை செய்ய முடியும், சில சமயத்தில் செய்ய முடியாதுங்க. லாக் அகெயின்ஸ்ட் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் செய்யணும்னு நினைச்சு கம்ப்ளீட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை நினைச்சு பாருங்க. ஓகே, ஏதாவது செய்யணும்னு இப்ப தோணும், செஞ்சிருங்க. ஒரு தலகாணியை குத்துங்க, இல்ல ஒரு எதையாவது எட்டி உதைக்க முடியுதுன்னா உதைச்சிருங்க. அது கத்தணும்னு தோணுச்சுன்னா வாயை மூடிட்டு கத்திருங்க. இதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த எனர்ஜி வந்து உடம்புல பில்டப் ஆகுற எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போகணும். போகல அப்படின்னா உடம்புல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ், இப்போ ஒரு மேனேஜர் கத்துறாரு, இல்லை உங்க குழந்தைகிட்டயே உங்க குழந்தைங்க ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க, செம்மையா கோவம் வருதுன்னா குழந்தைங்க கிட்ட கத்தக்கூடாது. ஓகே, உள்ள வந்து புச்சா 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 என்ன பண்ணணும், எதையாச்சும் ஒரு பென்சிலை போட்டு உடைக்கணுமா உடைச்சு விட்டுருங்க, தலகாணி போட்டு குத்தணுமா குத்தி விட்டுருங்க. குழந்தை முன்னாடி செய்யக்கூடாது. இதெல்லாம் தனியா செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி அதுல போயிடும். அந்த ஆக்ஷன், இன்கம்ப்ளீட் ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த கோவம், டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிரும். அப்ப என்ன ஆகும், the normal thinking brain வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரெஸ் பிரெயின் முடிஞ்சிருச்சு, சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டட். ஸ்ட்ரெஸ் சைக்கிள் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது போய் பாருங்க, முடிஞ்சா லிங்கையும் நான் இதுல அட்டாச் பண்றேன். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடும். கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நார்மல் ஆன்லைன் மோடுக்கு வந்துருவீங்க, ஆஃப்லைன் மோட்ல இருந்து வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க குழந்தைகிட்ட போய் பேசுறதுக்கு கூட நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு பேரு இன்கம்ப்ளீட் ஆக்ஷன் கம்ப்ளீஷன் எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன திவ்யா கத்தணும்னு சொன்னா கத்துறோம், இதுக்கு ஒரு எக்ஸசைஸ். ஆனா டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் கம்ப்ளீட்டிங் யுவர் ஸ்ட்ரெஸ் சைக்கிள். அதை கம்ப்ளீட் பண்ணாம தான் நிறைய ட்ராமாவை உடம்புக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கிறீங்க. ரிலீஸ் பண்ணுங்க, போதும் ஸ்டோர் பண்ணது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா யாருக்காவது இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒண்டர்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். 90 days சேலஞ்ச் 90 days சேலஞ்சுன்னு சொன்னேன், இப்போ ஒரு 30 days 40 days பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இது, அதனால இதை நான் ஸ்டாப் பண்ணவே போறதில்லை. கண்டினியூஸா டெய்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். அது வரைக்கும் என்ன பண்ணணும், சிரிச்சுக்கிட்டே இருங்க. லைஃப் இஸ் டு லவ். பாய்.